நடிகை சமந்தா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதன் மூலமா பெரும் சர்ச்சைக்கும் உள்ளாகியிருக்காங்க. அந்த ஸ்டோரியில அப்படி சர்ச்சையை கிளப்புற மாதிரி என்னதான் இருந்தது அப்படின்னா, நோய் தொற்றுகள்ல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா, சுவாச பிரச்சனை உள்ள நோய் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அதுக்கு நீங்க ரெகுலர் மெடிசன் எடுத்துக்கிறதுக்கு பதிலா ஒரு மாற்று வழியை கண்டுபிடிங்க, ஒரு மாற்று வழிமுறையை நீங்க தேர்வு செய்யுங்க, அதன் மூலமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடையும் டிஸ்டில்டு வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி அதை சுவாசிக்கிறது மூலமாக அவங்களுக்கு அந்த நோயிலிருந்து குணம் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்க மாற்று சிகிச்சை, மாற்று அணுகுமுறை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர் சமந்தா எப்படி இதை வந்து சஜஸ்ட் பண்ணலாம், சமந்தா வந்து ஒரு டாக்டர் கிடையாது, அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ஹைட்ரஜன் பெராக்சைடை நீங்கள் இன்ஹேல் பண்ணீங்கன்னா சுவாச பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப தவறான விஷயம்னு பல டாக்டர்ஸ் வந்து இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக எக்ஸ் வலைத்தளத்தில் த லிவர் டாக்டர் அப்படின்னு அறியப்படுற சிறிய காபி பிலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு லிவர் டாக்டர் வந்து சமந்தாக்கு கடுமையான கண்டனங்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. அவரு சமந்தா இப்படி சஜஸ்ட் பண்ணதுனால அவங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு, ஏன்னா அவங்க ஒரு தவறான முன்னுதாரணமா நடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா தாக்கி பேசியிருந்தாரு. அவருக்கு பதிலளிக்கிற விதமாகவும் சமந்தா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த லிவர் டாக்டருக்கு அகேன்ஸ்ட் என்ன ஜெயில போடணுங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அப்படி பேசுறதுக்கு பதிலாக என்னோட டாக்டர் கிட்ட, எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ண டாக்டர் கிட்ட அவங்க வந்து ஒரு டிபேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும், எல்லாருமே அதை தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சமந்தாவும் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க முதல்ல எடுத்துக்கிட்ட நவீன மருத்துவம் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்ததாகவும், அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அவ்வளோ விலை உயர்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, ஸோ சாமானிய மக்களுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நான் வந்து இந்த பதிவு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சமந்தாவும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆனா தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல மருத்துவம் படிச்ச எல்லாருமே சமந்தாக்கு அகெயின்ஸ்டா இது வந்து தப்பான ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, சமந்தா சொன்ன அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடையும் டிஸ்டில்டு வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி நெபுலைசர் மூலமா நீங்க வந்து இன்ஹேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கியூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலேயே கரெக்டான விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அது ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றாங்க. கரைகளை சுத்தம் செய்யறதுக்கு தான் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிறது யூஸ் ஆகும். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு 3%க்கும் அதிகமா இருக்கிற ஹைட்ரஜன் பெராக்சைடை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா, அதாவது அதை நீங்க சுவாசிச்சாலோ இல்ல உட்கொண்டாலோ அது தோல் பிரச்சனைகள், அப்புறம் கண் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தும். ஒருவேளை 10%க்கும் மேல் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு நீங்க எக்ஸ்போஸ் ஆனீங்க அப்படின்னா அது சிவியரான லங் ப்ராப்ளமையும் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா நம்ம யூஸ் பண்ற சானிடைசர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த சானிடைசர்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவு ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல அது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தான் இருக்கும். ஆனா நீங்க ஒரு 3% இல்ல அதுக்கு மேலேயோ பயன்படுத்தும் போது அது சிவியரான ப்ராப்ளம் உங்க லங்ஸுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. கோவிட் காலகட்டத்தில் நிறைய மக்கள் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடையும் டிஸ்டில்டு வாட்டரையும் கலந்து அதை சுவாசிச்சதுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அதனால ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து சுவாசிக்கிற கூடாது, அது பெரிய அபாயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி ஃபவுண்டேஷன் ஆஃப் அமெரிக்கா வந்து ஒரு ஆர்டிகல் வெளியிட்டிருந்தாங்க. இதே மாதிரி பல மருத்துவர்களும் இந்த மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து சுவாசிக்க கூடாது அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் சமந்தா அவர்களுக்கு அவங்களோட டாக்டர் சமந்தாவோட மெடிக்கல் கண்டிஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு குறிப்பிட்ட அளவுக்கான அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை அவங்களுக்காகவே எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை தெரிஞ்சுட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அது சமந்தா வந்து எடுத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு சரியாகவும் ஆயிருக்கலாம். ஆனால் அதை வச்சுட்டு பொதுவாக ஹைட்ரஜன் பெராக்சைடையும் தண்ணியும் கலந்து நீங்கள் வந்து இன்ஹேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது சரியாகும்னு சமந்தா போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது நிறைய பேரை மிஸ்லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் அதை பிளைண்டாக பார்த்துட்டு நமக்கும் இது சரியாகும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பெரும் பிரச்சனையை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அவங்களோட லிவர் ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான மருத்துவம் சார்ந்த சஜஷன்ஸ் எல்லாமே ஒரு ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் கொடுக்குறது ரொம்ப தப்பான விஷயம்தான். இது சம்மந்தமாக படித்து அதை பத்தின நாலேஜ் இருக்கிற ஒரு நபர் தான் இந்த மாதிரியான மெடிசன்லாம் சஜஸ்ட் பண்ணணும். சமந்தா மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை சஜஸ்ட் பண்றது, சமந்தா மாதிரி பல மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு பர்சன், ஒரு செலிபிரிட்டி வந்து இதை சஜஸ்ட் பண்றது நிறைய மக்களை தப்பா வழி நடத்தும் அப்படின்னு தான் இந்த டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து சமந்தாக்கு அகேன்ஸ்டா வைக்கிற ஒரு குற்றச்சாட்டா நம்ம பார்க்க முடியுது. சமந்தா தமிழ், தெலுங்கு உட்பட பல படங்கள்ல நடிச்சு ஒரு முன்னணி நடிகையா இருக்கிற ஒரு நபர். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தை வந்து ப்ரமோட் பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பா பல பேரால கவனிக்கப்படும். சமந்தா மட்டும் இல்லாம சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பிரபலங்கள் தங்களை ஒரு இன்ஃப்ளூயன்சரா அடையாளப்படுத்திட்டு இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறது ரொம்ப தப்பான ஒரு விஷயத்துல தான் போய் முடியும். அதை கண்டிப்பா கட்டுப்படுத்தணும் அப்படின்னு தான் எல்லா டாக்டர்ஸுமே சொல்றாங்க.